இன்றைக்கி மதிய லஞ்சுக்கு நான் என்ன சாப்பாடு சாப்பிட்றேன்ட்டு பார்க்கலாம். மதிய லஞ்சுக்கு வந்து முட்டை வந்து பொரிச்சிட்ருக்கேன். முட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, முட்டை எடுத்துக்கலாம். அடுத்ததாக இதுலேயே நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதையும் அப்பளத்தை போட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி காலையில் வந்து சாப்பிடல, வடையும் பாயசம் சாப்பிட்டதுனால பசிக்கலை, படுத்தாச்சு. இப்போ மதியம்தான் அப்படியே வயிறு கவக்கவான்னு பசி, அதுக்கு மேலே தூங்க முடியல. சரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்ட்டு வந்தால் முட்டை பொரிச்சாச்சு. இங்கே வந்து எண்ணெய் வந்து சூடு ஏறிட்டுருக்கு. இப்போ நம்ம அப்பளத்தை எடுத்துக்கலாம். ஒரு 2 அப்பளம் மட்டும் போதும். எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம அப்பளத்தை போட்டு பொரிச்சிக்கலாம். போட்ட உடனே அப்படியே புஃப்னு உப்பி வந்துருச்சு பாருங்க. நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஓகே, காலையில் சுட்ட வடை, அதையும் அப்படியே நம்ம ஒரு சூடு பண்ணி சாப்பிட்றலாம். ஓகே, வடை சுட்டுருச்சு, சூடு ஏறிடுச்சு, போதுமானது. அப்படி பாருங்கள். இப்போ வந்து முட்டை பொரியல் பண்ணியிருக்கோம், வடை சுட்டு எடுத்தாச்சு, அப்பளமும் சுட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த பிளேட்டில் நம்ம போட்டுக்கலாம். நான் இப்போ இலை சாப்பாடு சாப்பிட போகிறேன். மதியம் வந்துட்டு வாழை இலையில் சாப்பாடு. ஓகே, என்னென்ன வைக்கலான்னு பார்க்கலாம். வாழை இலையில் 2 வடை, ஒரு அப்பளம், அடுத்ததாக ஒரு முட்டை பொரியல், அடுத்ததாக பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் வச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்போ சாப்பாடு போட்டுக்கலாம். சாப்பாடு போட்டாச்சு. அடுத்ததாக சாம்பார் போட்டுக்கலாம். சாம்பார் ரொம்ப கெட்டியமாகிடுச்சு. காலையில் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது, இப்போ ரொம்பவே கெட்டியாகிடுச்சு. சாம்பார் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திரும்பி நம்ம சாப்பிடலாம். பாருங்கள் என்னென்ன சமையல்னு. வடை, அடுத்தது பார்த்திங்கன்னா அப்பளம், பாயசம் வந்து காலையிலேயே தீர்ந்துருச்சு, பாயசம் கம்மியாக தான் செஞ்சேன். அடுத்தது பார்த்திங்கன்னா முட்டை பொரிச்சது, பீட்ரூட் பொரியல், அடுத்தது சாதம், குழம்பு. வாங்க சாப்பிட்லாம். ஓகே, இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா காலையில் சாப்பிடவே இல்லை, வடையும் பாயசமும் சாப்பிட்டதுனால சாப்பாடு எடுக்கவே இல்லை, பசிக்கவும் இல்லை. இது முட்டை கூட கொஞ்சம் தொட்டு நம்ம சாப்பிடுவோம். சூப்பராக இருக்குது. விரத சாப்பாடே கொஞ்சம் அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். யாரெல்லாம் நார்மல் நாளங்காட்டிலும் விரத சாப்பாடை வந்து ரொம்ப ருசித்து சாப்பிட்ருக்கீங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வடையோடு தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இந்த காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. ஓகே, அடுத்தது பீட்ரூட். சூப்பராக இருக்குங்க சாப்பாடு. என்னுடைய மதிய சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.